அனைவருக்கும் வணக்கம். சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேடமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்பார்கள். அந்த வகையில் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படிம்பாங்க. அதாவது சான்றோர்கள் மிகுந்த ஒரு நகரமாக நாடாக தொண்டை நாடு விளங்கியிருக்கும். இந்த தொண்டை நாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க தொண்டை மண்டலம், தொண்டை நாடு இன்றைய காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களை ஒருங்கிணைந்த ஒரு மண்டலம் தான் தொண்டை மண்டலமாக இருக்கும். இந்த தொண்டை மண்டலத்தில் நம்முடைய வரலாற்றில் பார்த்தோம்னாக்க பல்லவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த பல்லவர்கள் பற்றின ஒரு முன்னோட்டம் தான் இன்னைய வகுப்புல பார்க்கணும். பல்லவர்கள் தென்னிந்திய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு, சரிங்களா? நம்ம எத்தனை வரலாறு பார்த்துருப்போம். டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் பார்ப்போம். அந்த வகையில் தென்னிந்திய வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு அந்த தென்னிந்திய வரலாறுல பல்வேறு வகை பார்க்குறப்ப பல்லவர்கள் அது முதன்மையாக கருதப்படுகிறார்கள். இந்த பல்லவர்கள் முதலாவதாக பல்லவர்களுடைய வரலாறு என்ன, பல்லவர்கள் எப்படி தோன்றினாங்க, அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பல்வேறு கருதுகோள்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு அறிஞரும் ஒரு கூற்று சொல்றாங்க. அப்படி என்னென்ன சொல்றாங்க பாருங்க. முதலாவதாக ஒரு சாரார் வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த பாத்தினியர்கள் தான் இந்த பல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த பாத்தினியர்கள், அதாவது பகல்வ அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவங்க தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டு தென்னிந்தியாவை நோக்கி வந்த பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் வட இந்தியாவை சேர்ந்த பிராமணர்கள், வகாடகர்கள், இந்த வகாடகர்கள் தான் பல்லவர்கள், வட இந்தியாவை சேர்ந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர் சொல்றாங்க. அதே போல சாதவாகனரின் படைத்தளபதிகளாக பணியாற்றி பின்னர் பல்லவர்களாக இவங்க மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவங்க சொல்றாங்க. சாதவாகனின் படை தளபதிகள் தான் பல்லவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மற்றும் அசோரது கல்வெட்டுல பாத்தீங்கன்னாக்க இந்த பல்லவர்கள் யாருனாக்க புலிந்தர்களை தான் பல்லவர்கள் குறிப்பிட்டதாக கருத்துக்கும் காணப்படுது. இறுதியாக நம்ம தமிழக பகுதியை சேர்ந்த பல்லவர்கள் இந்த தமிழ்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க சோழ அரசருக்கும் மணிப்பல்லவை தீவை சேர்ந்த நாகக்கன்னிகைக்கும், சோழ அரசருக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்த வாரிசு தான் பல்லவ மரபுடைய முதல் ஆட்சியாளர், முதல் அரசர். அவர் தான் பல்லவ மரபை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இப்படி பல்லவர்களுடைய உருவாக்கமே தோற்றமே பார்த்தா ஒரு புதிராக தான் இருக்குது. சரி, இந்த பல்லவருடைய மையப்பகுதி, பல்லவருடைய ஆட்சி பகுதியுடைய மையப்பகுதி எதாக்க தொண்டை மண்டலம், சரிங்களா? அதே போல பல்லவர்களின் தலைநகரமாக காஞ்சிபுரமும் பல்லவர்களின் அரச முத்திரையாக காலை சின்னமும் வச்சிருக்காங்க. இந்த பல்லவருடைய ஆட்சி பகுதி பாருங்க, அதாவது தொண்டை மண்டலம் சொல்றோம். தொண்டை மண்டல ஆட்சி பகுதி வடபெண்ணையாருக்கும் வட வெள்ளாருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் தொண்டை மண்டலமா இருக்கு. வட வெள்ளாறு அப்படிங்கிறது இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு, சரிங்களா? புதுக்கோட்டையில் வட வெள்ளாறு முதல் வடக்கே வடபெண்ணையாறு வரை இந்த இடைப்பட்ட இடம் தான் தொண்டை மண்டலமா சொல்றாங்க, சரிங்களா? இப்ப பல்லவர்களை பத்தி நம்ம மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா அது நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய சான்றுகள், என்னென்ன சான்றுகள்னா கல்வெட்டு சான்று, செப்பேட்டு சான்று, இலக்கிய சான்று, அயலவர் குறிப்புகள், நாணய சான்று, அப்படி பல சான்றுகள் இருக்கு. இல்ல முக்கியமான சில சான்றுகள். முதலாவது கல்வெட்டு சான்றுகள். முதலாம் மகேந்திரவர்மன் படைத்த மண்டகப்பட்டு கல்வெட்டு, இதை பார்த்தோம்னாக்க நமக்கு பல்லவருடைய வரலாற்றை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோலை கல்வெட்டு. இரண்டாம் புலிகேசியுடைய அமைச்சரான ரவிகீர்த்தி படைத்திருப்பாரு பார்த்தீங்கன்னா ஐகோலை கல்வெட்டு. இந்த ஐகோல் கல்வெட்டிலையும் பல்லவர் பத்தின குறிப்புகள் காணப்படுது. ஏன்னா இரண்டாம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கு இடையில அடிக்கடி போர் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம வரலாற்று செய்தியில பார்ப்போம், சரிங்களா? அப்ப அவருடைய இரண்டாம் புலிகேசி அவங்க ஊர்ல படைத்த அந்த கல்வெட்டிலையும் இங்க இருந்த பல்லவ மரபை பத்தின தகவலை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த செப்பேடுகள், காசக்குடி செப்பேடு மற்றும் கூரம் செப்பேடுகள், சரிங்களா? இதுலயும் பல்லவர் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இலக்கிய சான்றுகள், இந்த முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நாடக நூல் மத்த விலாச பிரகாசனம், இந்த மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூல், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இந்த நூல் இலக்கியங்கள்லையும் பல்லவர் பத்தின குறிப்புகள் காணப்படுறதா சொல்றாங்க. அடுத்தது அயலவ குறிப்புகள். நம்ம பல்லவருடைய ஆட்சி காலத்தின் போது இந்தியாவுக்கு குறிப்பா நம்ம தொண்டை மண்டலத்துக்கு வருகை தந்த யுவான் சுவாங் இவருடைய காலத்தின் போதும் இவருடைய குறிப்புகள்லையும் நம்ம பல்லவர் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதே போல இந்த பல்லவ மரபை 3 காலகட்டமா பிரிப்பாங்க. முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் சொல்லிட்டு, சரிங்களா? நம்மளுடைய போட்டித் தேர்வு அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பிற்கால பல்லவர்கள் தான், சரிங்களா? அந்த பிற்கால பல்லவர் சார்ந்த தகவல்களை மற்றும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.